ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெள்ளச்சி வந்து இன்றைக்கி குட்டி போட போகிறா. இந்த வெள்ளச்சி வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்க வந்து ஃபிக்ஸ் வந்த ஆடு. இவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம பண்ணி தான் இவங்கள சரி பண்ணோம். நம்ம இயற்கை வைத்தியமும் பண்ணோம். அப்புறம் வந்து அதான் ஃபஸ்ட் எய்டு மாரி இயற்கை வைத்தியம் பண்ணோம். அப்புறம் மறுநாள் வந்து டாக்டரெல்லாம் வர சொல்லிவிட்டு அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணியாச்சு. ட்ரிப்பு போட்டாங்க, ஊசி போட்டாங்க, எல்லாமே பண்ணாங்க. இருந்தாலும் கூட இவ வந்து அந்த அதிர்ச்சியிலேருந்து இன்னும் மீண்டு வரல. கொஞ்சம் தள்ளாடி தள்ளாடி தான் நடக்கும். ஆனால் இருந்தாலும் வந்து நல்லா மேயிறா. குட்டியுமே பார்த்திங்கன்னா சூப்பராக நல்ல திறமான குட்டியாக தான் போட்டிருக்கா. கொஞ்சம் இளங்குட்டியாக இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா இருக்குங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ஆடு ரொம்ப வயசான ஆடு. இப்போ நம்ம அம்மா வீட்டிலேருந்தே நமக்கு கொடுத்தாங்க. அங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 போகம் குட்டி போட்டுருச்சு. இப்போ நம்மக்கிட்ட வந்துமே ஒரு 4 போகம் பக்கமாக இவங்க போட்டாங்க. அம்மா வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, இந்த ஆடு வந்து வயசாகிடுச்சு, இதை விற்றுரு அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு விற்கிறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா குட்டியெல்லாம் வந்து 2 குட்டி நல்லா தரமான குட்டியாக போட்டுருவா, நல்லா காப்பாற்றிடுவா. அதனால் நமக்கு வந்து விற்கிறதுக்கு மனசு இல்லை. சரி, இருக்கிற முடிய நம்மக்கிட்டே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவளை விற்கலைங்க. ஆனால் இனிமேட்டு விற்க முடியாது. ஏன்னா பார்த்திங்கன்னா தள்ளாடி தள்ளாடி நடக்கிறா. இப்படியே நம்ம வந்து யாரையும் ஏமாற்றி அவங்கள்ட்ட நம்ம வந்து விற்கிறதுக்கும் நமக்கு மனசு இல்லை. அது இருக்கிற முடிய நம்மக்கிட்ட குட்டி போட்டுக்கிட்டு நம்ம கூடயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. நம்ம முதல்ல பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஆடு தான் 2 குட்டி ஆடு பிடிச்சோம். அதுக்கப்புறம் அந்த ஆடு தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் இன்னொரு ஆடு அவளுக்கு ஜோடிக்காக இன்னொரு ஆடு பிடிச்சோம். 2 ஆடு தான் நம்ம வந்து காசு போட்டு பிடிச்சோம். அந்த 2 ஆடுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7, 8, 10 பக்கமாக நம்ம வந்து குட்டியோட பெருக்கிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து அவங்க வீட்டில் ஆடு வளர்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ஆடு வந்து அவங்களுக்கு மேய்க்கிறதுக்கு ஒன்றும் செட் ஆகலை, அங்கே சரியான மேய்ச்சல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீயே வச்சுக்க பாப்பான்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த ஆடையும் சேர்த்து வந்து நம்மக்கிட்ட ஒரு 15 உருப்படி பக்கமாக ஆயிடுச்சு. அப்புறம் இடையில வந்து கெடா குட்டிகள்லாம் நாங்கள் வந்து இடையில ஒரு கெடா 2 கெடா அந்த மாதிரி போடும். அதையும் வந்து நம்ம விற்றுட்டோம். அப்படியே பார்த்திங்கன்னா விற்ற ஆடுலாம் போக இப்போ தற்சமயம் வந்து நம்ம வந்து ஒரு 40 ஆடு குட்டி எல்லாம் பக்கமாக வளர்த்து வச்சுருக்கோம். தாயாடே நம்மக்கிட்ட வந்து ஒரு 10-15 தாயாடு இருக்குது. மீதி எல்லாமே குட்டி தாங்க. இந்த ஆடு பார்த்திங்கன்னா ரொம்ப வயசான ஆடு. இது அவங்க கொடுத்தது தான். இந்த ஆடு ஒரு குட்டி வந்து போட்டுட்டா. நான் ரொம்ப நேரமாக வந்து போடுறின்னு சொல்லி பக்கத்துலேயே இருந்து அவளுக்கு என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் வந்து அவள் போடவே இல்லை. சரி, போடுறதுக்கு லேட் ஆக மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயலில் போய் தண்ணி காட்டலான்னு பைப்பை தூக்கி தண்ணி எடுத்து போட்டுட்டு வரதுக்காட்டியும் ஒரு குட்டி போட்டுட்டா. 2வது குட்டி வந்து போட முடியல, ரொம்ப வந்து சிரமப்பட்டுடுச்சு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எப்போதுமே ஆடு குட்டி போட்டுச்சுன்னா தலையும் முன்னங்காலும் தான் ஃபஸ்ட்டு வருங்க. இது வந்து இப்படி போட்டால் தான் ஆடு கரெக்டாக குட்டி போட்டுரும் சீக்கிரம். இந்த ஆடு வந்து எப்பயுமே வந்து சிரமப்படவே படாது, டக்கு டக்குன்னு 2 குட்டியுமே போட்டுரும். ஆனால் இந்த தடவை தான் வந்து தலை போய் உள்ளே மாட்டிக்கிச்சு. பின்னாடி கால் வந்து ஃபஸ்ட்டு வெளியே வந்துடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி காலும் வெளியே தெரியுது, 4 காலும் வெளியே தெரியுது. என்னடா பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல. தலை வெளியே வரவே இல்லை. சரி பார்ப்போம், எப்படியும் இந்த ஆடு இந்த குட்டி வந்து பொழைக்கிறது கஷ்டம்தான் அப்படின்னு நினச்சிட்டு நான் சரி கடவுள் விட்ட வழி அப்படின்னு நினச்சிட்டு நான் இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வயிற்றுலேயும் ஒன்றும் சரியான மேய்ச்சல் இல்லைங்க. காட்டில் வேலை இருந்ததுனால நம்மளால் 2 டைம் இப்போ மேய்க்க முடியலங்க. ஒரு 5-6 நாளாகவே காட்டில் வந்து நம்ம சோளம் போட்டு தண்ணி கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து ஆடு மேய்க்கிறதுக்கு டைம் இல்லை, காலையில் மேய்ச்சல் விடுறதுக்கு டைம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா இவள் வயிற்றில் வந்து ஒன்றுமே இல்லை, வயிற்றில் சத்து இல்லை. அதனால் குட்டி போடுறது கொஞ்சம் சிரமப்பட்டுட்டா. ஃபஸ்ட்டே நீங்கள் பார்த்துருப்பீங்க, குட்டி போட சொல்லி ரொம்ப நான் வந்து கம்பல் பண்ணி அவரை படுக்க வைக்கிறேன். ஆனால் பார்த்திங்கன்னா அது மேய்ச்சலுக்கு போயிடுச்சு. ஏன்னா வயிற்றில் ஒன்றும் தீனி இல்லைங்கிறதுனால இரடி நான் மேய்ஞ்சிட்டு வந்து அப்புறமேட்டு குட்டி போடுறேன்டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேய்ச்சலுக்கு போயிட்டா. சரி, இவள் குட்டி போட டைம் ஆக மாட்டுக்கு மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் காட்டுக்கு போயிட்டேன். காட்டில் போய் தண்ணியெல்லாம் திருப்பி விட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு வரதுக்காட்டி தான் ஒரு குட்டி போட்டாளா. சரி, இந்த குட்டிக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாளா. பின்னாடி கால் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுது. அதை பிடிச்சி நான் லைட்டாக இழுக்கலான்னு அப்படியே சரி என்ன ஆனாலும் ஆகட்டும், வந்தாலும் வரட்டும், பொழைச்சாலும் பொழைக்கட்டும், என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து
அந்த குட்டியை காலை பிடிச்சி இழுத்தேன். நான் இழுக்கிற டைமில் ஆடும் எழுந்து ஓடிடுச்சு வேகமாக. கரெக்டாக இந்த வெள்ளாடும் வந்து மறைச்சிக்கிச்சிங்க கேமராவை. ஒரு பிடிச்சி இழுத்தேன், அப்படியே குட்டி வெளியே ஓடியாந்துருச்சுங்க. நான் இழுக்கவும் ஆடு ஏஞ்சி ஓடவும் சரியாக இருந்துச்சு. அப்படி குட்டி வெளியே வந்துருச்சுங்க. எப்படியோ நல்லபடியாக வந்து குட்டியை காப்பாற்றியாச்சு. இதே வந்து தெரியாதவங்களாக இருந்தால் பயந்துட்டு இருப்பாங்க. டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுவாங்க. ரொம்ப லேட் ஆகிடுச்சின்னா இந்தமாரி டைமில் தானாக குட்டி வெளியே வராதுங்க. ஏன்னா கால் 4மே வந்து வெளியே தெரிஞ்சுது, தலை தெரியவே இல்லை. இந்தமாரி டைமில் தானாக குட்டி வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி அந்த ஆட்டுக்குட்டி அந்த காலை பிடிச்சி டக்குன்னு இழுத்து விட்டதுனால, ஆனால் இது தெரியாதவங்க யாரும் இந்தமாரி இழுத்து விட்டாலும் வந்து கை கால்லாம் பிச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் கவனமாக தான் ஹேண்டில் பண்ணுதை. அதேமாரி பண்ணி எப்படியோ சரி, நான் வந்து வந்தாலும் சரி என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு தான் பிடிச்சி இழுத்தேன். கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாகவே வந்துட்டா, குட்டி போட்டுட்டா. பார்த்திங்கன்னா 2மே பெண் குழந்தைகள். இது வந்து சனிக்கிழமை. இது நேற்று போட்ட வீடியோ, நேற்று பிடிச்ச வீடியோ இன்றைக்கி தான் வந்து நான் அப்லோட் செய்ய போகிறேன். 2மே வந்து அழகான பொன் குட்டிங்க. குட்டி 2மே நல்லா திறமாக இருக்குங்க, நல்லா இருக்குது. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனவுடனே சீயம்பால்லாம் பேசி கீழே விட்டுட்டு நம்ம வந்து குட்டிகளுக்கு பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா சீயம்பால் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே கொடுக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு சத்து கிடைக்கும். அப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அது காலில் உள்ள குழாம்பெல்லாம் பிச்சு விட்டேன். இதெல்லாம் வந்து எப்போதும் நம்ம செய்கிற ப்ராசஸ் தான். குட்டி போட்டுச்சுன்னா காலில் உள்ள குழாம்பை பிக்கணும். இப்போ நான் பால் கொடுத்துட்ருக்கேன்ல, அந்த குட்டிக்கு தொப்புள் கொடி எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ நீளமாக விட்டால் நம்மளே ஒரு நேரம் ஆட்டுக்குட்டியை தூக்கும்போது கையில் மாட்டி அதை பிக்கிறதுக்கு தொப்புள் கொடியை வேரோடு பிடுங்கிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த தொப்புள் கொடியை வந்து ஒரு விரல் அளவுக்கு நம்ம வந்து விட்டுட்டு அதை கட் பண்ணிடணுங்க. இல்லைனா வந்து அந்த குட்டிக்கு தான் கொஞ்சம் டேஞ்சரு. எப்போதுமே சரி, நம்ம தொப்புள் கொடியை ஒரு விரல் அளவுக்கு விட்டால் போதும், அப்புறம் கட் பண்ணிடணும். இல்லைனா வந்து அந்த குட்டிங்களே ஓடும்போது ஓடியாடும்போது காலில் சிக்கும். காலில் சிக்கும்போது வேரோடு பிடுங்கிட்டு வந்துடும். இது வந்து குட்டிக்கு வந்து ரொம்ப ஆபத்து. ஏன்னா வேரோடு பிடுங்கிட்டு வந்துடுச்சுன்னா அந்த இடம் வந்து புண்ணாயிடும். அப்புறம் அதில் வந்து சீ பிடிக்கும். அந்த சீ பிடிச்சதுன்னா புழு வைக்கும். அது ரொம்ப வந்து ஆபத்தில் கொண்டு வந்து முடிஞ்சுன்னு, இதனால குட்டிக்கே வந்து உயிருக்கு ரொம்ப ஆபத்தாயிடும். அதனால் நான் வந்து ஒரே ஒரு ஜான் அளவு விட்டு கட் பண்ணிட்டேன். இது வந்து ஃபஸ்ட்டு குட்டி. செகண்ட் குட்டி பார்த்திங்கன்னா, அவங்க தானாகவே வந்து கரெக்டாக ஒரு விரல் அளவுக்கு தான் இருந்துச்சு. குட்டி போடும்போதே ஒரு விரல் அளவோடு பிச்சுக்கிச்சிங்க. அதனால் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு விரல் அளவுக்கு தான் இருந்துச்சு. 2 பேர்த்துக்குமே வந்து நான் பேர் வச்சுருக்கேங்க. ஒரு குட்டிக்கு வந்து கழுத்தில் மணி இருக்கும், அதனால் அவங்களுக்கு வந்து ருக்மணி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டேன். ருக்மணிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமியாரோட தங்கச்சி. அவங்க எங்கள் கூட தான் இருந்தாங்க. அப்புறம் அவங்க இறந்துட்டாங்க இப்போ. சரி, அவங்க ஞாபகமாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ருக்மணி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டோம். அவங்களுக்கு வந்து கழுத்தில் மணி இருக்கும். அப்புறம் இன்னொரு குட்டி பார்த்திங்கன்னா செல்லம்மா. செல்லம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியாரோட அம்மா. அவங்க ஞாபகமாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு அந்த குட்டிக்கு செல்லம்மான்னு பேர் வச்சுட்டேன். சரி, அப்புறம் என்ன கடைசியாக என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குட்டிங்களெல்லாம் பால் குடிப்பாட்டிட்டு, ஆட்டுக்கு ரொம்ப வயிற்றில் ஒன்றும் இல்லை இல்லையா, அதனால் போய் கொஞ்சம் வேப்பங்குத்து உடச்சிட்டு வந்து கட்டிட்டாங்க. மற்ற ஆடுங்கள்லாம் மேய்ச்சலுக்கு போயிடுச்சு. அத்தை தான் இன்றைக்கி மேய்ச்சலுக்கு ஓடிட்டு போயிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆட்டுக்குட்டி பிரசவம்லாம் பார்க்க தெரியாது. அப்புறம் வந்து கொஞ்சம் வேலைகள்லாம் நிறையா இருந்துச்சு. அவங்க வயசாகிடுச்சு இல்லையா, அதனால் குனிஞ்சு நிமிர்ந்து அதிகம் வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள வந்து ஆட்டுக்கிட்ட நிற்க சொல்லிவிட்டு, ஆடு வந்து நம்ம நல்லா ஒரு பரந்த வயக்காட்டு தான், பரந்த வயக்காடு. அங்கே வந்து ஆடு பக்கத்தில் எதுவும் பயிரெலாம் ஒன்றுமே இல்லை. அதனால் அவங்களுக்கு வந்து அலைச்சல் கம்மியாக தான் இருக்கும் அங்கே. அதனால் அவங்கள நிற்க சொல்லிவிட்டு நான் வந்து ஆடு குட்டியை பிரசவம் பார்த்துட்டு அவங்களுக்கு தவை உடச்சி கட்டிட்டு பட்டி கூட்டிகிட்டு பால் கறந்துட்டு, கொஞ்சம் வீட்டில் நிறைய குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் போயிட்டு வருவாங்க, அவங்களுக்கு வந்து டீ வச்சு கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், அப்புறம் மாடுகளுக்கெல்லாம் வைக்கல் போடணும். இவ்வளோ வேலை இருந்துச்சு. இவ்வளோ வேலையும் அத்தையால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளோ வேலையும் செஞ்சிட்ருந்தாங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி வந்து வீடியோ இவ்வளோதாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா, இவங்க இந்த வேப்பந்தவையெல்லாம் தின்னுட்டு இந்த செத்தை உறுப்பு கொடி வந்து போட்டால் அதையும் கொண்டு போய் நான் புதைச்சிட்டேன். இன்றைக்கி வந்து வீடியோ இவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா பிஜிஎம் குட் ஃபார்மிங். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.